செப்டம்பர் 3 நாம் இன்றைக்கி கால் ஆப்ஷன் 24,500 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆச்சு, நம்மளோட ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோ இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க. இன்றைக்கி மார்னிங் கால் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் கலர் கேண்டில். ஸோ நமக்கான என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது அந்த டைம் ஜோன் பார்த்திங்கன்னா, அந்த டைம் ஜோன் நம்மளோட ஆரஞ்சு கேண்டலுக்கு மேலே கேண்டில்ஸே போகலை. அப்போ நமக்கு கிளியரான இன்டென்ஷன் இன்றைக்கி நமக்கு என்ட்ரிஸ் அவ்வளோ கிடையாது. அது ஏன்னா இந்த டைம் ஜோனில் ஆரஞ்சு அண்டு பிளாக் லைனுக்கு மிடில் இருக்கிற எந்த ட்ரேடையுமே நாம் எடுக்கக்கூடாதுங்க. அது நோ ட்ரேட் ஜோன். சரி, நோ ட்ரேட் ஜோனு. பட் ஆனால் டெம்டேட் ஆகிறவங்க ஆகத்தான் செய்வாங்க. ஏன்னா எல்லாருக்கும் எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது நீங்கள் எடுத்தாலும் பெரிய ப்ராஃபிட் எல்லாம் கிடைக்காதுங்க. இதுதான் இந்த டைம் ஜோனோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கணும், எடுக்கக்கூடாது, ஐடியலாக எப்போ இருக்கணும், அப்படி எல்லாத்தையுமே உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், ஃபஸ்ட்டு ஜோனில் இந்த ஆரஞ்சுக்கு மேலே எந்த கேண்டிலுமே போகவே இல்லை. அப்போது அந்த பீரியட் நோ ட்ரேட் ஜோனில் இருக்குது. சரி, ரைட்டு, நோ ட்ரேட் ஜோனில் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலர் கேண்டில் வருது, ஜென்யூன் பை வருது, எங்கேயுமே மூவ் ஆகலை பாருங்கள். ரெண்டாவதும் திரும்பவும் இங்கே நமக்கு நம்ம ட்ரெண்ட் லைன்லாம் மிக்சடான இருக்குது. இப்போது 10 o'clock பார்த்திங்கன்னா 9:51 கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலர் கேண்டில் விவேப்லேயே தான் இருக்குது. ஒரு ஜென்யூன் பை வருது. ஆனால் நோ ட்ரேட் ஜோனாக இருந்தால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டார்கெட்டாக அடிக்குது. எங்கேருந்து அந்த ஜென்யூன் பை எங்கே வருது, 184 வருது ஜென்யூன் பை. இங்கே பார்த்தீங்கன்னா 195ல் 96ல் டார்கெட்டு. அங்கேயும் 11 பாயிண்ட்ஸ் கொடுக்குது. பட் நாங்கள் இந்த ஜோனை அக்செப்ட் பண்ணுறதும் இல்லை, பண்ணாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இதுதான் இந்த டைம் ஜோனோட ஸ்பெஷாலிட்டி. ரெண்டாவது நமக்கான செகண்ட் டைம் ஜோன் இங்கே வருது பாருங்கள். இதுதான் நம்மளோட செகண்ட் டைம் ஜோன். இந்த டைம் ஜோனில் நமக்கு எல்லாமே ரெட் கலர் கேண்டில்ஸாக தான் இருக்குது. பட் ஆனால் ஆரஞ்சு லைனுக்கு மேலே வந்துடுச்சு. நல்லா பாருங்கள், ஆரஞ்சு லைனுக்கு மேலே வந்துடுச்சு. பட் ஆனால் ரெட் கலர் கேண்டில்ஸாக இருக்குது. எந்த ஜென்யூன் பையும் நாம் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம ஆரஞ்சு கேண்டில்ஸ் வந்தால் மட்டும்தான் நாம் இதை கன்சிடர் பண்ணுவோம். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க, இதை நல்லா தெரிஞ்சுங்க. அப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:42க்கு நமக்கு ஒரு பர்பிள் கலர் கேண்டில் பாருங்கள், விவேப்புக்கு மேலே போய்ட்டு அந்த ஜென்யூன் பை வருது. எந்த இடத்துல ஜென்யூன் பை நமக்கு வருது, என்ட்ரி 182ல் நமக்கு ஜென்யூன் பை என்ட்ரி. நம்மளோட டார்கெட் எங்கே, ஃபஸ்ட்டு டார்கெட்டு 197, 15 பாயிண்ட்ஸில் நமக்கான டார்கெட். இப்போ பாருங்கள், கரெக்டாக பர்பிள் கலர் கேண்டிலும் ஆரஞ்சு கலர் கேண்டில் உங்களுக்கு கரெக்டாக ஜென்யூன் பை வருது. இந்த கடல் ஏரியாவுக்கு வெளியே வந்துடுச்சு பாருங்கள். கரெக்டாக நமக்கான டார்கெட்டை கொடுத்துருச்சு. பட் ஆனால் மீன்வைல் நமக்கான தேர்டு ஜோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த தேர்ட் ஜோனே பாருங்கள், இந்த கண்டினியூவேஷன் கேண்டில் தேர்ட் ஜோன் ஸ்டார்ட் ஆகி அந்த டார்கெட்டையும் கம்ப்ளீட் பண்ணுது பாருங்கள். செகண்ட் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. நாம் இந்த இடத்துல ஜூம் மீட்லேயே சொன்னோம், செகண்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் இதோட இம்மீடியட்டாக எக்ஸிட் ஆகிடுங்க. ஃபர்தராக போகும்னு எதிர்பார்க்காதீங்கன்னு நம்ம கூப்பிட்டு நம்ம ஜூமில் சொன்னோம். நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துடுச்சு. ஃபோர்த்து ஜோன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நல்லா பாருங்கள், ஃபோர்த்து ஜோனு சேம் அதே பாருங்கள். ஃபோர்த்து ஜோனில் ஆரஞ்சுக்கு மேலே வந்துடுச்சு, பர்பிள் கலர் கேண்டிலு ஜென்யூன் பை இம்மீடியட்டாக வருதுங்க. இங்கே பாருங்கள், 212ல் நமக்கான என்ட்ரி பாயிண்ட்டு 212. நம்மளோட டார்கெட் என்னங்க, ஃபஸ்ட்டு டார்கெட்டு பாருங்கள்
235 நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் 235. அப்போ இங்கே எவ்வளோ, இங்கே அனதர் ஒரு 15 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துடுறோம். 15 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு திருப்பியும் இதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு டார்கெட்டை முடித்தோமா அதுக்கப்புறம் நாம் எக்ஸிட் ஆகிடணும் ட்ரேடில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் பை கூட வருது. பட் ஆனால் பக்கத்துலேயே நமக்கு ரெசிஸ்டன்ஸுங்க இருக்குது. அப்போது நாம் வெயிட் பண்ணணும். நம்ம எடுத்தோம்னா அது மூவ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணணும். அப்புறம் நமக்கு 4வது என்ட்ரி பாருங்கள், கரெக்டாக 251க்கு ஒரு பர்பிள் கலர் கேண்டில் வருது. நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஜென்யூன் பை எங்கே வருது, 239ல் நமக்கு ஜென்யூன் பை வருது. மோரார்லெஸ் 240க்கு வருது. நம்மளோட அடுத்த டார்கெட் எங்கே வருது, 256, அனதர் 16 பாயிண்ட்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே நம்ம வரும்போது 5th டைம் ஜோன் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், ஆரஞ்சு லைன் அண்ட் பிளாக் லைன் 5th டைம் ஜோன் ஸ்டார்ட் ஆகுது. அதனோட ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட் உங்களுக்கு போயிட்டு இங்கேருந்து இந்த டைம் ஜோனில் 25 பாயிண்ட்ஸ் கொடுக்குறான். கரெக்டாக நமக்கான என்ட்ரி. ஏன்னா நமக்கு இங்கேயே ஜென்யூன் பை வந்துடுச்சு. அதனோட கண்டினியூவேஷன் தான் இந்த ஆரஞ்சு ட்ரெண்ட் லைன் போயிட்டே இருக்குது. அதனோட கண்டினியூவேஷன் இங்கேத்திய இந்த ஸ்டார் ஆரஞ்சு கலர் க்ராஸ் சிம்பிள் இருக்கிறது இன்னொரு டார்கெட் லைன் கரெக்டாக அடிக்கிறான் பாருங்கள், 20 பாயிண்ட்ஸுங்க. எங்கே என்ட்ராகிறோம், 245க்கு என்ட்ராகிறோம். அதனோட அடுத்த என்ட்ரி பாயிண்ட்டு என்ன இருக்குது, 285. 85ல் நமக்கு அடுத்தது. அப்போ 40 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல மோரார்லெஸ் இந்த ஒரு பர்பிள் கேண்டல்லேருந்து கொடுக்குறேன். இன்றைக்கி எப்படி ஒரு சாப்பி மார்க்கெட் அப்படின்றத நாம் ஃபஸ்ட்டு 2 ஜோனில் நமக்கு என்ட்ரியே கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்து வந்த 2 டைம் ஜோன்லேயுமே நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட்டு, ஜென்யூன் மூமெண்ட்டு, இன்னொன்று கான்ஃபிடென்ஸான மூமெண்ட்டுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இம்பார்ட்டன்ஸு. மற்ற இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும், சிபிஆர் அது என்னென்னமோ கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களால் கான்ஃபிடென்ஸ் எந்த இண்டிகேட்டரும் கொடுக்காதுங்க. ஆனால் இங்கே நம்மக்கிட்ட நாம் இந்த இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டியை நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இந்த ட்ரேடை நீங்கள் எடுக்க முடியுது, உங்களால் வந்து எவ்வளோ தூரம் இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜென்யூன் பையின்னு வந்ததுக்கப்புறம் தான் எடுக்க போகிறீங்க. இன்னொன்று டைம் ஜோனுன்னு ஒன்று, அங்கேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலருக்கு மேலே போனால் தான் எடுக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லுது நீங்கள் எங்கே எடுக்கணும் எங்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு உங்களை வந்து கைட் பண்ணுறது வந்து வேறு யாருமே தேவையில்லைங்க, நீங்களே எடுக்கலாம். நேற்று கூட நம்மளோட என்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெகுலர் என்ட்ரிஸ் எடுத்தாங்க. சிம்பிளுங்க, வெறும் அந்த ஜென்யூன் அந்த பர்பிள் கலர் கேண்டலை பேஸ் பண்ணி தான் நேற்று 3 ஸ்லாட் வந்து 0 to 0 கால் கொடுத்தோம். நாங்கள் மற்றவங்கெல்லாம் வந்து 0 to 0 சொல்லுவாங்க. நாங்கள் 0 to 0ன்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற காரணம் என்னென்னா, எங்களுக்கு அது வந்து கன்ஃபார்மாக டார்கெட்டை அச்சீவ் ஆகும் அப்படின்றதுனால தான் அந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். நேற்றையும் 3 என்ட்ரியுமே வந்து பேஸ்ட் ஆன் பர்பிள் கேண்டில் தான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நாங்கள் வந்து வேறு ஒரு சார்ட்டை வச்சுக்கிட்டு இங்கே இந்த 0 கால் கொடுக்குறோமா, கிடையாது. வெறும் பர்பிள் கலர் கேண்டலை பேஸ் பண்ணி அதனோட பொசிஷனு ஆரஞ்சு கலரில் இருக்கா, அதுக்கு அடுத்து ஜோனுக்கு மேலே இருக்கானா, டைம் ஜோனுக்கு மேலே இருக்கானா அப்படின்றத மட்டும்தான் பார்க்குறோம். ஈஸியாக டார்கெட் அச்சீவ் ஆகுது. யாரோட அசிஸ்டன்ஸுமே தேவை கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு ட்ரேடை நீங்கள் எடுக்கணுமா, இதுதான் உங்களுக்கான ஒரே வழி. இந்த ட்ரேடை உங்களால் எடுக்கணுன்னா உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக கிடைக்கக்கூடிய விஷயம் இந்த இண்டிகேட்டரில் கான்ஃபிடென்ஸ் மட்டும்தாங்க. நீங்கள் அதை தான் நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணணும். அந்த கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உங்கள் ட்ரேடை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். எவ்வளோ தூரம் நம்ம வந்து
கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறோமோ அதுதான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ரேஷியோ. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டான ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756, இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் 6383724756. இதுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க. மார்னிங் 9 to 3:30 ஜூம் மீட்டிங் இருக்கும். இண்டிகேட்டரோட பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் அந்த ஜூம் மீட்டில் வந்து தெரிஞ்சிக்கலாம். அவசியம் காண்டாக்ட் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.